இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வேறல நியூஸா இப்படி இறங்கிட்டாரு இவரு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க அங்கிள். அடப்பா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க கயல். இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ரிங் எனக்கே கரெக்டா தான் இருக்கும். எனக்கே கொடுத்துறீங்களா? என்னங்க இப்ப சொல்றீங்க? என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ண மேட்டர் உங்க ஃப்ரெண்ட் அனு கிட்ட சொன்ன. அவ ரிஜெக்ட் பண்ணா என்ன, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்பதான் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அப்படியா? தை மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம், மறக்காம வந்துருங்க. ஓஹோ, இப்படி நடந்தா இப்படி முடிஞ்சிரும் படம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு நான் லவ் யூ ஸ்வீட்டம்ஸ்னு அனுப்பிச்சேன். ஞாபகம் இருக்கு. அதுக்கு நீ ஆர்ட் ரியாக்ட் பண்ணி அனுப்பிச்ச. ஆமா, அது நான் உனக்கு அனுப்பல. தெரியுமே. எப்படி? அதுவும் தெரியும், உனக்கு வேற கனெக்ஷன் இருக்குன்றதும் தெரியும். ஏண்டி, நம்ம கல்யாணம் ஆகி 12 வருஷத்துல என்னைக்கு நீ அவ்வளவு ஸ்வீட்டா பேசியிருக்க? வாயை திறந்து முந்தா நேத்து கூட சரக்குக்கு சைட் டிஷ்ஷா ஆமக்கறி கேட்ட. அதுக்கு நீ என்ன எங்க அப்பனை, எங்க தாத்தனை, பாட்டனை, முப்பாட்டனை வரைக்கும் இழுத்து அசிங்கமா கேட்கல. நீ திட்டினதுல 2 வார்த்தை எனக்கே புதுசு. அன்னைக்குதான் நான் முதல் தடவை கேட்கிறேன். அதுவும் போக நைட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டு குசு குசுன்னு யார்கிட்டயோ போன்ல பேசுற. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ற. ஆனா ஓவர் டைம் நைட் 10 மணிக்கு கிளம்பி போற. ஸ்னாப் சாட் யூஸ் பண்ற. அதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கனெக்ஷன் வேற எங்கேயோ போகுது இல்ல. அன்னைக்கே நான் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன். இந்தா முடிஞ்சிருச்சு. ட்ரிப்பே கிடையாதுடா. நம்ம டிவோர்ஸ் ப்ராசஸ் முடியற வரைக்கும் நான் அம்மா அப்பா வீட்டுல போய் இருக்கலாம்னு இருக்கேன். நம்ம ஏன் உங்க அப்பா அம்மா வீடு வரைக்கும் ஒரு லாங் டிரைவ் போக கூடாது? இல்ல வேண்டாம். ப்ளீஸ் கயல், one last drive. I think we deserve it. ஆக்சுவலி நான் பிரகாஷ் கிட்ட சொன்னேன், அவனோட பிரைவேட் ஜெட் போறேன்னு சொன்னா. நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்றேன். முடிஞ்சு போயிடும். வந்துட்டான்னு நினைக்கிறேன். பை. யோ, ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா? ஆரவு உங்க மேலதான் தப்பு. நீங்க தான் உங்க வண்டியை குறுக்கால விட்டீங்க. ஓ சாரி ப்ரோ. அவ்வளவுதான். யோ பூமரு, இந்த ஸ்ட்ரெச்சில் ஃபோன் சிக்னலே கிடைக்காது. உன் காரில் சிபி ரேடியோ இருந்தாதான் உன்னால எவனையாவது கான்டாக்ட் பண்ண முடியும். ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சிபி ரேடியோ, சேட்டலைட் ஜிபிஎஸ், ஆண்டனா, இவ்வளவு பெரிய கன்னு, 2 பெப்பர் ஸ்ப்ரேன்னு எல்லாம் வண்டிக்குள்ள ரெடியா இருக்கு. எவனாச்சும் போயிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து ரூட்டை கொடுத்தாலும் வச்சுக்கோங்க. ஓ அப்படிங்களா? ஓகே ப்ரோ. பேசாம பிரகாஷ் கூடயே போயிருக்கலாம். என்ன பிரச்சனை? எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம். எலக்ட்ரிக்கல்ஸ்ல ப்ராப்ளம்னா வயரிங்ல தான் ஏதோ இஷ்யூவா இருக்கும். சரி பண்ணிடுவாங்களா? வயர்ல ஏதோ விட்டு போய் கிடக்கு. அட ஆமா, நீ எல்லாம் ஒரு ரேசர். சரி பண்ணிட்டு ஆடா பாவத்தை. அர்ஜுனா அங்க இருந்தா நீங்க போட்டோக்கு கால் பண்ணிக்கலாம்ல. நல்ல ஐடியா. ஆமா போலாம். ஆனா லக்கேஜ் கிடக்குதுங்க. ரொம்ப நேரமா இந்த ரோடு முக்குல பொறுக்கி பசங்க எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து கவர்த்துக்குள்ள அது என்ன சொன்னீங்க, ஜப்பார்சா, அங்க போயிடலாம் வாங்க. ஆமா, தனியா விட்டு போனது சேர்ந்து போயிருக்கு. Excuse me, did you see my wife? My wife? பாரா. அருகுதே. Did you see? தமிழே சொல்லு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஏன்டா நீ உன் பொண்டாட்டி அவளை வச்சிருக்கறவன், அவளை தூக்குறவன், உன்னை துரத்துறவன் தமிழ்ல பேசலாம், நான் தமிழ்ல பேசுறேன். ரைட்ண்ணே. என் பொண்டாட்டி வந்தானா அவளை இங்கேயே இருக்க சொல்லுங்க. அந்த திருமுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? என் பொண்டாட்டி எங்கடா? என் பொண்டாட்டி என்னடா பண்ண எங்கடா வச்சிருக்கேன் அவளை? What did you do? உன் பொண்டாட்டியை நான் 1/2 மணி நேரமா தான் வச்சிருக்கேன். 1.5 வருஷமா வச்சிருக்கேன். அவளே கேட்கல. என்ன வந்து நான் கேட்டுருக்கேன்? பிரகாஷா, அது யாருங்க? டேய், அவன் தான் உன் பொண்டாட்டியை வச்சிருக்கான். அவன் பேர் பிரகாஷ்னே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என்னடா இப்படி இருக்க? உனக்கு நான் சில ஆப்ஷன்ஸ் தரேன். உன் பொண்டாட்டி காசு கொடுத்ததுனால அவளை விட்டுட்டு உன்னை கொல்ல போறோம்.
நீ காசு கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு உன் பொண்டாட்டியை கொள்ளுவோம். நீயும் உன் பொண்டாட்டியை சேர்ந்து காசு கொடுத்தீங்கன்னா உங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு பிரகாஷை கொள்ளுவோம். பிரகாஷ் காசு கொடுத்தான்னா அவனை விட்டுட்டு உங்க 2 பேர்த்தையும் கொள்ளுவோம். நீ உன் பொண்டாட்டி பிரகாஷ் 3 பேரும் சேர்ந்து காசு கொடுத்தீங்கன்னா உங்க 3 பேர்த்தையும் விட்டுட்டு நாங்க விஷம் குடிச்சு செத்துடுவோம். சூஸ் த பெஸ்ட். பிரகாஷ் யாருன்னு தெரியுமா? இஸ் a hot, handsome and very very rich guy. உங்க புருஷ பின்னாடி தான் நிக்கிறாரு. அதை விடு, உன் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த 8 கோடி பணத்தையும் நீ எங்களுக்கு கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி நீ உயிரோட பார்க்க முடியும். நான் இன்னொரு பெட்டர் ஐடியா தரவா? சொல்லு. அவளை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு பதிலா பிரகாஷ் பிளாக்மெயில் பண்ணுங்க. 8 கோடிக்கு மேலேயே கிடைக்கும். ரக்ஷித், உன்னை கடத்த சொல்லி காசு கொடுத்ததே உன் ஃப்ரெண்டு அனு தான். அனுவுக்கு அர்ஜுன் மேல ஒரு கண்ணு. அதுக்கு நடுவுல நீ வர்றதுதான் உன்னை போட்டதுல சொல்லி அனு எங்களுக்கு காசு கொடுத்தா. நானே அர்ஜுனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையை விட்டு போறேன். அதை நான் முதல்ல சொன்னதே அனு கிட்ட தான். அவ எதுக்கு என்ன கொல்ல ஆள் அனுப்ப போறா? என்ன ட்ரை பண்ற நீ? நான் எங்க அப்பா அம்மாக்கு அவ்வளோ லெட்டர் எழுதியும் அவங்க ஒரு லெட்டர் கூட எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அட மெண்டலே, லெட்டர் எழுதினிய, அதுக்கு மேல அட்ரஸ் எழுதினியா? ஓ, முட்டா பையன், லூசு பையன், கேன பையன். என்னடா நக்கலா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம ஆளாளுக்கு திட்டுறீங்க. ஏய், எனக்கு கொடுத்த டைலாக் தான்டா பேச முடியும். சரி ரைட்டு, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எழுதுனாம்ப அவனை சொல்லணும். முட்டா பையன். பாஸ், என்ன அவங்க 2 பேரை பார்த்தாலே பைத்தியம் தெரியுது. ஆனா உங்க மூஞ்சில ஒரு தெளிவு தெரியுது. தெரியுதா? இந்த கிட்னாப்பிங்லாம் விட்டுட்டு நீங்க வேற ஏதாச்சும் நல்ல பொழப்ப பார்க்கலாம்ல. தெரியும், மூடு. சரி பாஸ். பாஸ், அவனை பேங்க்குக்கு போய் காசு எடுத்துன்னு வர சொல்றதுக்கு நெட் பேங்கிங்ல அனுப்ப சொல்லியிருக்கலாமே. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். காலையில நானும் என் பொண்டாட்டியும் லாங் டிரைவ் ஆரம்பிச்சோம். நடுவில் கொட்டிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறுத்தினோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தினோம். அதுக்கப்புறம் வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பான் பிராக் தலையை என் பொண்டாட்டியை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் ஜப்பாரிஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். திருப்பி அந்த பான் பிராக் தலையை நான் பார்த்தேன். திருப்பியும் ஜப்பாரிஸுக்கு போனேன். திருப்பி போலீஸ் ஸ்டேஷன். இவ்வளவு நடந்தும் உச்சி வெயில் அப்படியே தான் இருக்கு. ஆசார் பைஜான்ல வெயில் 48 மணி நேரம் அடிக்கும் போல. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். ஆமா, கூட வந்த 2 நாய் அவுட்டு. நான் ஏன் இந்த 8 கோடி ரச்சித்து கொடுக்கணும்? நான் எங்க ஊருக்கு எடுத்துன்னு போய் சூப்பர் மார்க்கெட் வச்சு பயிற்சி பண்ணேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. என்ன பெத்த ஆத்தா போயிட்டியே. 12 வருஷம் என் கூட குடும்பம் நடத்திருக்க. அந்த பாடியும் என் பாடியும் ஒரே மாதிரி இருக்கா உனக்கு? இல்லம்மா, சோகத்துல சரியா கவனிக்கல. நீ வாடி, உன் பாதி சொத்து இல்ல மொத்த சொத்தையும் நான் வலிச்சிட்டு போறேன். கயல் கயல் கயல். அர்ஜுன், என்னம்மா பணம் பேக் எங்க? அத ரக்ஷித்தோட ஃபேக்டரியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ உன்கிட்ட இப்ப ஆமா, savings எடுக்கவே இல்லையா? இல்ல. எல்லாத்தையும் தான் உன்னை காப்பாத்துறதுக்காக கொடுத்துட்டேனே. சரி, போனு கொடு, பிரகாஷ் கால் பண்ணும். ஓ, அவ்வளவுதானா? சூப்பரா இருந்துச்சு. புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இத ஒரு ஃபுல் கட்டா ஃபுல்லாவே ஒரு படம் மாதிரியே எடுத்திருக்கலாம். ஆமா. நல்லா இருந்திருக்கும். சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்கான். அந்த
ஆரவ் மாதிரியே ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அர்ஜுன் மாதிரியே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெஜினாவோட அவங்களோட வாய்ஸ் டோன் மாதிரியே இருந்துச்சு கிட்டத்தட்ட. அப்படியே இது இருந்தா இப்படி அப்படின்றத கட்ட பண்ணி ஆமா ஆமா நம்மளே யோசிப்போம்ல அதெல்லாம். அதான் அந்த இப்போ அந்த டிரைவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாஸ்ட் டைம்னு ஏகே கூப்பிடுறதுனால தான் அந்த டிரைவே ஆரம்பிக்கும். நான் பிரகாஷ் கூட போறேன்னா முடிஞ்சிருக்கல படம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.